இப்போ சர்வர் சைடு லாங்குவேஜான PHP போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம கம்ப்யூட்டரில் செக் பண்ணி பார்க்குறதுக்கு உண்டான லோக்கல் சர்வர்னு சொல்லக்கூடிய WAMP சர்வரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் WAMP, ZAMP, MAMP அப்படின்னு 3 வகையான சர்வர் இருக்குது. WAMP பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ வெர்ஷன். விண்டோஸ் WAMPனாக்கா W ஃபார் விண்டோஸ், A ஃபார் அப்பாச்சி, M ஃபார் MySQL, P ஃபார் PHP அப்படின்னு பேர். அதாவது WAMPக்கோட அப்ரிவேஷன். அதேமாரி ZAMP அப்படி தான். A ஃபார் அப்பாச்சி, M ஃபார் MySQL, P ஃபார் PHP. சரி, இப்போ இது வந்து MAMPனா மெஷின் டோஸ்க்காகவே இருக்குது, மேக் OSக்காகவே இருக்கிறதுனால MAMP அப்படின்னு பேர். இப்போ இந்த WAMP சர்வரை இன்ஸ்டால் பண்ணுறதுனால PHP போன்ற சர்வர் சைடு லாங்குவேஜை நம்ம கம்ப்யூட்டரில் செக் பண்ணி பார்க்க முடியும். அதே போல் டேட்டா பேஸில் ஒரு டேட்டாவை சேவ் பண்ணி ரெட்ரீவ் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. சரி, இந்த WAMP சர்வரை நீங்கள் www.wampserver.com அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த வீடியோவில் WAMP தான் பயன்படுத்த போகிறோம். அதனால் WAMP எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த WAMP சர்வரை wampserver.comக்குள்ளே வந்து 64 பிட்டாக இருந்தால் WAMP சர்வர் 64 பிட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. WAMP சர்வர் 32 பிட்டுங்கிற சிஸ்டமாக இருந்தால் 32 பிட்டுக்கு உண்டானது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட ஸ்டார்ட் மெனுவுக்கு வந்து WAMP சர்வர் 64 அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கே எஸ் கொடுங்க. இப்போது அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதை எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரோ மார்க் இருக்கு இல்லையா, இந்த ஹைடன் ஐகான்ஸ், இதை ஷோ ஹைடன் ஐகான்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே டபிள்யூன்னு ஒன்று வந்திருக்கும் பாருங்கள், இதுதான் லோக்கல் சர்வர். இந்த லோக்கல் சர்வர் என்ன கலரில் இருக்குது, இந்த டபிள்யூ வந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னாக்கா ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு லோக்கல் ஹோஸ்ட்னு ஒன்று காட்டுது. PHP மை அட்மின் அப்படின்றது தான் டேட்டா பேஸ். அதுக்கப்புறம் அட்மினர்னு ஒன்று காட்டுது. யுவர் விர்ச்சுவல் ஹோஸ்ட், www டைரக்டரின்னு இருக்குது. அதுக்கப்புறம் அப்பாச்சி, PHP எல்லாமே இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு. புரியுதுங்களா? சரி, இப்போ இவர் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ WAMP சர்வரோட லோக்கல் ஹோஸ்ட் பேஜ், அதாவது ஹோம் பேஜ் வந்து இதுதான் நம்ம செட்டிங் பண்ண போகிறோம். இங்கே வந்து PHPயோட வெர்ஷன் காட்டுது நம்மளுக்கு. PHP வெர்ஷன் 7.2.10 வந்து இதில் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்பாச்சி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.4.35. இந்த WAMP சர்வரில் நம்ம எதனா ஒரு ஃபைலை சேவ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த www.directory இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சேவ் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸ்கிரிப்ட் எடிட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம ஸ்கிரிப்ட் எடிட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கிரிப்ட் எடிட்டரில் நிறைய ஸ்கிரிப்ட் எடிட்டர்ஸ் இருக்குது. PHP ஸ்டாம் அப்படின்றத இந்த டுடோரியலுக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த ஸ்கிரிப்ட் எடிட்டரை நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இது 30 days ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் வேணும் அப்படின்னாக்கா autumn.io அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா autumn அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் எடிட்டர் இருக்குது, இதை பயன்படுத்திக்கலாம். அதே போல் நெட்பீன்ஸோட இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்ஜின் சொல்லக்கூடிய IDE வெர்ஷன் இருக்குது. இந்த நெட்பீன்ஸோட IDEயை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பல்வேறு விதமான லாங்குவேஜஸை சப்போர்ட் பண்ணுது. அதாவது HTML, JavaScript, PHP, C++, JSP போன்ற பல்வேறு விதமான லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் எடிட்டர். அப்புறம் அப்டானா ஸ்டூடியோ, இதுவும் பார்த்தீங்கன்னா பல்வேறு லாங்குவேஜஸை சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பிராக்கெட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. brackets.io, autumn.ioன்ற மாதிரி brackets.io ஸ்கிரிப்ட் எடிட்டரையும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த PHP ஸ்டாம் மட்டும்தான் நம்ம பெய்டு வெர்ஷன், மற்ற எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன், நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோவுக்காக PHP ஸ்டாமை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதை இன்ஸ்டால் பண்ணலாம். PHP ஸ்டாமை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போது எஸ் கொடுத்துட்டு எப்பயும் எல்லாத்துக்குமே நம்ம செய்கிற மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். PHP, HTML, JSS, CSS, HTML எல்லாத்தையும் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். 64 பிட்டுன்றதுனால இந்த சிஸ்டம் 64 பிட்டுன்றதுனால 64 பிட் லான்ச்சரை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். PHP ஸ்டாமை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ ரன் PHP ஸ்டாம்னு கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தோடனே இப்போது PHP ஸ்டாமையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். சரி, மற்ற செட்டிங்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.